வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானித்த மிக முக்கியமான காரணி திட்டமிடல். சுதந்திரம் அடைந்த போது வறுமையில் வாடிய இந்தியாவை ஒரு நவீன நாடாக மாற்ற 5 ஆண்டு திட்டங்கள் எவ்வாறு உதவின? திட்டக்குழு என்றால் என்ன? இப்போது செயல்பாட்டில் இருக்கும் நிதி ஆயோக் என்ன செய்கிறது? இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். திட்டமிடல் என்பது 1951 திடீரென உருவானதல்ல. இதற்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. 1934 எம் விஸ்வேஸ்வரையா பிளான்ட் எக்கானமி ஃபார் இந்தியா என்ற புத்தகத்தில் 10 ஆண்டு திட்டத்தை பரிந்துரைத்தார். 1938 ஜவஹர்லால் நேரு தலைமையில் தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்டது. 1944 பம்பாய் திட்டம் மற்றும் ஸ்ரீமன் நாராயண் அகர்வாலின் காந்திய திட்டம். 1945 MN ராய் அவர்களின் மக்கள் திட்டம். 1950 ஜெயபிரகாஷ் நாராயணன் சர்வோதயா திட்டம். இறுதியாக மார்ச் 15 1950 அன்று பிரதமரை தலைவராக கொண்டு திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை திட்டமிடுவதற்காக சோவியத் யூனியன் மாதிரியை பின்பற்றி இந்த 5 ஆண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இந்தியா மொத்தம் 12 5 திட்டங்களை கடந்து வந்துள்ளது. ஒவ்வொன்றின் இலக்கு மற்றும் சாதனையை பார்ப்போம். முதலாவது 5 ஆண்டு திட்டம் 1951 முதல் 1956 வரை. இதனுடைய முக்கிய நோக்கம் வேளாண்மை மற்றும் நீர்ப்பாசனம். இது ஹாரோட் டோமர் என்ற பொருளாதார மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இந்த திட்டத்தின் போதுதான் பாக்ரா நங்கல், ஹிராகுட் மற்றும் தாமோதர் பள்ளத்தாக்கு போன்ற திட்டங்கள் தொடங்கப்பட்டன. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் 2.1% வளர்ச்சி இலக்கு வைக்கப்பட்ட நிலையில் இந்தியா 3.6% வளர்ச்சியை எட்டியது. இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் 1956 முதல் 1961 வரை செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது. இந்த திட்டம் கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. இதன் விளைவாகத்தான் பிலாய், துர்காபூர் மற்றும் ரூர்கேலா ஆகிய இடங்களில் பிரம்மாண்டமான எஃகு ஆலைகள் உருவாக்கப்பட்டன. இலக்கு 4.5%, நாம் எட்டியது 4.1%. இலக்கை விட சற்று குறைவாக இருந்தாலும் இந்தியாவின் தொழில் கட்டமைப்பிற்கு இதுவே அடித்தளமாக அமைந்தது. மூன்றாவது 5 ஆண்டு திட்டம் இந்தியாவின் தற்சார்பு பொருளாதாரத்தை அடைவதற்கான ஒரு முக்கிய முயற்சியாகும். இதை காட்கில் திட்டம் என்றும் அழைப்பார்கள். நோக்கம் பொருளாதாரத்தை தற்சார்பு நிலைக்கு கொண்டு வருதல் மற்றும் வேளாண்மை, தொழில்துறை ஆகிய இரண்டையும் சமமாக மேம்படுத்துதல். இந்த திட்ட காலத்தில் தான் பஞ்சாயத் ராஜ் அமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டன. ஆனால் சீனா மற்றும் பாகிஸ்தான் போர்கள் மற்றும் கடுமையான வறட்சி காரணமாக இந்தியா பெரும் சவால்களை சந்தித்தது. இதன் விளைவாக இலக்கு வைக்கப்பட்ட 5.6% வளர்ச்சிக்கு பதிலாக 2.8% வளர்ச்சியை மட்டுமே எட்ட முடிந்தது. திட்ட விடுமுறை 1966 முதல் 1969 வரை 3 ஆண்டுகள் எந்த பெரிய 5 ஆண்டு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை. ஏன் தெரியுமா? சீனா மற்றும் பாகிஸ்தான் போர்களால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி தான் இதற்கு முக்கிய காரணம். இந்த 3 ஆண்டுகளும் ஓராண்டு திட்டங்களாக பிரிக்கப்பட்டன. இந்த நேரத்தில் தான் இந்தியாவின் உணவு பாதுகாப்பிற்காக பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுதான் நம்மை உணவு பற்றாக்குறையிலிருந்து மீட்டெடுத்தது. நான்காவது 5 ஆண்டு திட்டம் நோக்கம் நிலையான வளர்ச்சி. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து நிலையான வளர்ச்சியை அடைதல். சுயசார்பு. அந்நிய உதவியை சார்ந்திருப்பதை குறைத்து உள்நாட்டு வளங்களை கொண்டு தற்சார்பு அடைதல். 1969 ஆண்டு 14 பெரிய வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதுதான். இது இந்திய நிதித்துறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. இலக்கு 5.7% இருந்தாலும் பல்வேறு சவால்களால் 3.3% வளர்ச்சியை மட்டுமே எட்ட முடிந்தது. 5வது 5 ஆண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு. இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கம் சுயசார்பு, நாட்டின் பொருளாதார தற்சார்பை அடைதல். அடிப்படை வசதிகளான கல்வி, குடிநீர், சுகாதாரம் போன்றவற்றை ஏழை மக்களுக்கு வழங்க இந்த திட்டம் முக்கியத்துவம் அளித்தது. ஆனால் 1977 ஆட்சிக்கு வந்த மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா அரசு இந்த திட்டத்தை ஒரு வருடம் முன்னதாகவே 1978 முடித்துவிட்டது. இலக்கு 4.4% இருந்தாலும் 4.8% வளர்ச்சியை எட்டி பொருளாதார ரீதியாக இது ஒரு வெற்றிகரமான திட்டமாகவே அமைந்தது. சுழலும் திட்டம் 1978 ஆட்சிக்கு வந்த ஜனதா அரசு 5 ஆண்டு திட்ட முறையை நிறுத்திவிட்டு இந்த ரோலிங் பிளான் முறையை கொண்டு வந்தது. இதன் சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு ஆண்டும் திட்டத்தின் செயல்பாட்டை ஆய்வு செய்து அடுத்த ஆண்டிற்கான இலக்குகளை மாற்றிக்கொள்ளலாம். குன்னார் மிர்டால் என்பவரால் முன்மொழியப்பட்ட இந்த முறை இந்தியாவில் வெறும் 2 ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது. 1980 மீண்டும் காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்ததும் இந்த சுழலும் திட்ட முறையை ரத்து செய்துவிட்டு 6வது 5 ஆண்டு திட்டத்தை தொடங்கியது. 6வது 5 ஆண்டு திட்டம் முக்கிய நோக்கங்கள் வறுமை ஒழிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு, பொருளாதார தாராளமயமாக்கல், தொழில்நுட்ப முன்னேற்றம். இக்காலகட்டத்தில் ஒருங்கிணைந்த கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் மற்றும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டன. இந்த திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால் 5.2% என்ற இலக்கை விட அதிகமாக 5.7% வளர்ச்சியை இந்தியா எட்டியது. 7வது 5 ஆண்டு திட்டம் முக்கிய நோக்கங்கள் உற்பத்தி திறனை அதிகரித்தல்,
உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறனை மையமாக கொண்டு வளர்ச்சியடைதல். தொழில்நுட்ப முன்னேற்றம், தொழில்துறையை நவீனமயமாக்குதல். தனியார் துறைக்கு முக்கியத்துவம், பொதுத்துறையுடன் இணைந்து தனியார் துறையின் பங்களிப்பையும் ஊக்குவித்தது. இந்த திட்டத்தின் போதுதான் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா போன்ற வேலைவாய்ப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டன. இலக்கு 5%, நாம் எட்டியது 6%. ஓராண்டு திட்டங்களின் காலம். இந்திய பொருளாதார வரலாறில் 1990-92 காலகட்டம் பொருளாதார நெருக்கடி காலம் என்று அழைக்கப்படுகிறது. வழக்கமான 5 ஆண்டு திட்டமிடல் நிறுத்தப்பட்டு நெருக்கடியை சமாளிக்க ஓராண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட காலமாகும். கடுமையான அந்நிய செலாவணி பற்றாக்குறை மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மையால் 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்க முடியவில்லை. அந்த இக்கட்டான சூழலில்தான் நம் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க 1991 புகழ்பெற்ற எல்பிஜி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டன. 8வது 5 ஆண்டு திட்டம். இக்காலகட்டத்தில் தான் இந்தியா தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் என்ற புதிய பொருளாதார கொள்கையை தீவிரமாக செயல்படுத்தியது. முக்கிய நோக்கங்கள்: மனிதவள மேம்பாடு, கல்வி, சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வை முதன்மை இலக்காக கொண்டது. பொருளாதார சீர்திருத்தங்கள். 1991 ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு சந்தை பொருளாதாரத்தை நோக்கி இந்தியா நகர்ந்தது. அடிப்படை வசதிகள். கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை தேவைகளை உறுதி செய்தல். பிரதம மந்திரி ரோஜ்கர் யோஜனா இக்காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. ஆச்சரியமாக, இலக்கு வைக்கப்பட்ட 5.6% வளர்ச்சியை விட 6.8% என்ற அபார வளர்ச்சியை இந்தியா எட்டியது. 9வது 5 ஆண்டு திட்டம். இதன் முக்கிய மந்திரம் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி. முக்கிய நோக்கங்கள்: வளர்ச்சி மற்றும் சமத்துவம், விரைவான பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நீதியுடன் கூடிய சமத்துவத்தை அடைதல். அனைவருக்குமான உணவு பாதுகாப்பு. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல். அடிப்படை வசதிகள்: குடிநீர், முதற்கட்ட சுகாதார வசதிகள், தங்குமிடம் மற்றும் சாலை வசதிகளை மேம்படுத்துதல். இலக்கு 6.5%, எட்டியது 5.4%. தென்கிழக்கு ஆசியாவில் ஏற்பட்ட நிதி நெருக்கடி மற்றும் பிற காரணங்களால் இலக்கை அடைய முடியவில்லை. 10வது 5 ஆண்டு திட்டம். முக்கிய நோக்கங்கள்: வறுமை ஒழிப்பு. அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருமானத்தை இரட்டிப்பாக்குதல் மற்றும் வறுமையை 15% குறைத்தல். கல்வி மற்றும் ஆரோக்கியம். எழுத்தறிவு விகிதத்தை அதிகரித்தல் மற்றும் குழந்தை இறப்பு விகிதத்தை குறைத்தல். வேலைவாய்ப்பு. நீடித்த மற்றும் அதிக வேலைவாய்ப்புகள். இலக்கு 8%, எட்டியது 7.6%. இலக்கிற்கு மிக நெருக்கமாக சென்றது. 11ஆம் 5 ஆண்டு திட்டம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற புதிய பரிமாணத்தை அறிமுகப்படுத்தியது. வறுமை ஒழிப்பு மட்டுமல்லாமல் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் வளர்ச்சியில் பங்கெடுப்பதை இது உறுதி செய்தது. முக்கிய நோக்கங்கள்: அனைவருக்குமான வளர்ச்சி, கல்வி மற்றும் ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் போன்ற திட்டங்கள் இந்த திட்ட காலத்தில் மிக தீவிரமாக செயல்படுத்தப்பட்டன. இலக்கு 9%, எட்டியது 8%. இலக்கிற்கு மிக நெருக்கமாக சென்றது. 12ஆம் 5 ஆண்டு திட்டம் இந்திய பொருளாதார வரலாற்றில் கடைசி 5 ஆண்டு திட்டமாகும். இது இந்தியாவின் பொருளாதார பாதையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை குறிக்கிறது. முக்கிய நோக்கங்கள்: விரைவான, நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அடிப்படை உள்கட்டமைப்பு, சமூக மேம்பாடு. இத்திட்டத்தின் செயல்பாட்டிலேயே இந்திய அரசு திட்டக்குழுவை கலைத்துவிட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் என்ற அமைப்பை 2015 உருவாக்கியது. எனவே இதுவே இந்தியாவின் இறுதி 5 ஆண்டு திட்டமாகும். இலக்கு 8%, எட்டியது 6.8%. முக்கிய குறிப்புகள். முதலாவதா, இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்களிலேயே மிக அதிக வளர்ச்சி பெற்ற திட்டம் எதுன்னு கேட்டா அது 8வது திட்டம் தான். ஏன்னா 1991 கொண்டு வரப்பட்ட எல்பிஜி, அதாவது தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் கொள்கைக்கு பிறகு பொருளாதாரத்துல ஏற்பட்ட மிகப்பெரிய பாசிட்டிவ் மாற்றம் இது. அடுத்ததா, மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச திட்டம் எது அப்படின்னா அது 3வது திட்டம். இதோட தோல்விக்கு முக்கியமான காரணம் என்னன்னு எதிர்பாராமல் நடந்த 1962 இந்திய சீன போர், 1965 இந்திய பாகிஸ்தான் போர் மற்றும் அதே காலகட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான வறட்சி தான். டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கிற இன்னொரு கேள்வி: நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிக சாதனை படைத்த திட்டங்கள் எவை? இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க 1, 5, 6, 7, 8 ஆகிய எண்களை மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இந்த 5 திட்டங்களும் செம்ம சக்சஸ். அடுத்ததா, திட்ட இடைவெளிகள் எப்பொழுது வந்ததுன்னு பாப்போம். முதலாவதா 1966 69 வரை 3 ஆண்டு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. இரண்டாவதா 1978 80 வரை ஜனதா கட்சியால்
சுழல் திட்டம் கொண்டு வரப்பட்டது. மூன்றாவதா 1990 92 வரை ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமா மீண்டும் ஆண்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அரோரா டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். வெற்றி நிச்சயம். நன்றி.